ஹலோ ஆஸ்பிரன்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 எக்ஸாமில் கேட்ட பாலிட்டி கொஷின்ஸ் தான். யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. இதில் மொத்தம் 17 கேள்விகள் கேட்டிருக்காங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், அடிப்படை கடமைகள் பற்றி சரியான கூற்றினை அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது. கரெக்ட். அடிப்படை கடமைகள் அதான் இது. இயற்கை சூழலை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது, இதுவும் கரெக்டு. நம்முடைய பாரம்பரியங்களையும் பன்முக பண்பாட்டையும் பாதுகாப்பது, இதுவும் கரெக்டு. தனியாருடைய உடைமைகளை பாதுகாப்பது கிடையாது, பொது சொத்தை பாதுகாப்பதுன்னு தான் வரும். அதனால் ஆப்ஷன் சி 1, 2, 3 கரெக்ட். இது 10th குடிமையியல் பாடம் 1 இந்திய அரசியல் அமைப்பு, அதில் கொடுத்துருப்பாங்க அடிப்படை கடமைகளின் பட்டியல். ஒரு 11 கடமைகள் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இது இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல், இது ஒரு இதில் இருந்துச்சு. நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். அடுத்தது காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள், வன உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். அடுத்தது, இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. 10வது குடிமையியல் பாடம் 1 இந்திய அரசியலமைப்பு. அடிப்படை கடமைகள் பற்றி இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. தவறான இணையை கண்டுபிடி. 3, 4 தான் தவறு. ஏன்னா மனித உரிமைகள் ஆணையம் 1993 கரெக்டு, மத்திய தகவல் ஆணையம் 2005 கரெக்டு, இது ரெண்டும் நமக்கு தெரியும். சிபிஐ 1963, மத்திய கண்காணிப்பு அமைப்பகம் ஆணையம் 1964. அதனால் 3, 4 தவறு. இது 9th சமூக அறிவியல் பாடம் 3 மனித உரிமைகள், அதில் இருக்கும் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993, அதன்படி தான் ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அக்டோபர் மாதம் இயற்றப்பட்டது. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2இல் உள்ளவற்றை சரியாக பொருத்துக. 280 நமக்கு தெரியும், நிதிக்குழு. அடுத்தது 263 மாநிலங்களுக்கிடையேயான குழு. 262 மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் தகராறு தீர்ப்பாயம். 279 பொருட்கள் மற்றும் சேவை வரி குழு. இது இந்தியன் பாலிட்டியில் அப்படியே டைரெக்டாகவே கொடுத்த கொஷின்ஸ் தான். 262 அட்ஜுடிகேஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டிங் டு வாட்டர் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ் ஆர் ரிவர் வேலிஸ். 263 ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அண்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். 279 குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில். 280 ஃபினான்ஸ் கமிஷன். அடுத்தது, இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க. 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. நீடிக்க முடியும், புதுசாக ஒருத்தங்க பதவி ஏற்றிருக்க வரைக்கும் அவர் நீடிக்கலாம். அதனால் ஆப்ஷன் வி தான் தவறு. அடுத்தது, இது இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கில் தான் எதுவும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. டேர்ம் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ். த பிரசிடென்ட் கேன் ஹோல்டு ஆஃபீஸ் பியாண்ட் ஹிஸ் டேர்ம் ஆஃப் 5 years until his successor assumes charge. அங்கே நாட் ஹோல்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, முன்னுரிமை அட்டவணையின்படி சரியான வரிசை ஒழுங்கினை கண்டறிக. ஃபஸ்ட்டு நம்ம ஜனாதிபதி வருவார், அதுக்கப்புறம் தான் துணை ஜனாதிபதி, மக்களவை சபாநாயகர், மாநில முதலமைச்சர்கள், மத்திய அரசாங்கத்தின் இணையமைச்சர்கள். இந்த ஹைரார்ச்சிகளில் தான் வரும். இதுவும் நம்ம இந்தியன் பாலிட்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. லக்ஷ்மிகாந்த் புக்கில் ஆர்டர் வைஸாகவே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் தான் வருவார். நமக்கு ஆப்ஷனில் வைஸ் பிரசிடென்ட் இருந்துச்சு. அடுத்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் வித்தின் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. அடுத்தது மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் த யூனியன். அடுத்தது, கீழ்கண்ட வரிசையுடன் வரிசை பியை பொருத்துக. நீதித்துறை செயற்பாடு, அதாவது ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு சொல்லுவோம். அது 1947. சார்க் ஆளுமையில் அறநெறி 2007. நீதித்துறை வாழ்வின் மாண்புகளின் மறு அறிக்கை 1997. நிர்வாக தீர்ப்பாயம் 1976.
இதுவும் நமக்கு இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மி புக்கில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, த ஜுடிஷியல் டேர்ம் வாஸ் ஃபர்ஸ்ட் காயின்ட் இன் 1947 பை ஆர்தர் ஸ்லெங்கிங்கர் ஜூனியர் அண்ட் அமெரிக்கன் ஹிஸ்டாரியன் அண்ட் எஜுகேட்டர். இது பண்ணி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் வந்துட்டு 1985ன்னு நமக்கு புக்கில் இருக்குது. ஆன்லைனில் சர்ச் பண்ணாலும் இதுதான் வருது. பட் நமக்கு வந்துட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் நிர்வாக தீர்ப்பாயம் 1976ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஜுடிஷியல் லைஃப் வந்துட்டு 1997ன்னு கொடுத்துருக்காங்க. ஜுடிஷியல் கண்டக்ட் 2002ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு வந்துட்டு கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா, நீதித்துறை மறுவலின் மாண்புகளின் மறு அறிக்கை 1997. அடுத்த கொஷின், நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படி அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ, சிறைப்படுத்தப்படவோ, நாடு கடத்தப்படவோ, அவற்றின் சொத்துக்களை கைப்பற்றவோ, வேறு எந்த வகையிலோ அளிக்கப்பட இயலாது. இந்த புகழ்பெற்ற வாசகம் அமைந்துள்ள ஆவணம் மேக்னா கார்த்தான்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். தமிழில் வந்துட்டு மகா சாசனம். அதில் தான் இந்த டயலாக் இருக்கும். எந்த ஒரு சுதந்திர மனிதனும் பிடிக்கப்படவோ அல்லது சிறையில் அடைக்கப்படவோ கூடாது என்ற கூற்று மேக்னா கார்த்தாவின் பிரிவு 39 சொல்லுது. 1215ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஒரு முக்கிய ஆங்கில சாசனமாகும் இது. அடுத்தது உரிய விடையை பொறுத்துக. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, நுகர்வோர் இயக்கம் 1974, தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1988, ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் 1969. பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றது எங்கன்னு தெரியலை. பட் நம்ம ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னாவே 2 இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானவை எவை? இச்சட்டத்தின் 2ஆம் அத்தியாயம் கிராம சபை தொடர்பானது. இது கரெக்டு. இதன் 12வது அத்தியாயம் அபராதங்கள் தொடர்பானது. இதுவும் கரெக்ட். இது மட்டும்தான் தப்பு. 7வது அத்தியாயம் வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானது அல்ல. இது நம்ம நெட்டில் இருந்து தான் கொடுத்துருக்கோம். அத்தியாயம் 2 கிராம சபை, அத்தியாயம் 12 தண்டனைகள். இது 2ம் கரெக்டு. அத்தியாயம் 7 என்ன சொல்லுதுன்னா, அங்கே நமக்கு வந்துட்டு நிதி சம்மந்தமானதுன்னு கொடுத்துருப்பாங்க கொஷினில். பார்த்தீங்கன்னா, வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானது. பட் ஆக்சுவலாக அத்தியாயம் 7 என்பது பஞ்சாயத்துகளின் ஸ்தாபனம், அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை தான் கையாளுகிறது. அடுத்தது, புதிதாக தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை 3 வருடங்களுக்கு வழங்குவது தொடர்பாக நிதி சட்டம் 2016 ஆகும். இது பாருங்கள், ஆப்ஷன் இப்படி குழப்பி கொடுத்துருக்காங்க. நிதி சட்டம்னு கொடுத்துருக்காங்க, டேட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. நிதி மசோதா 3 ஆண்டுகளுக்கு தவறினால் விலக்கு திரும்பப்படும். குறிப்பிட்ட நிதியின் அளவுகளில் முதலீடு ரூ. 50 லட்சம் வரை அனுமதிக்கப்படும் அப்படின்னு நிதி மசோதா 2016 தான் சொல்லுது. அடுத்தது, செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் எதுன்னு கேட்குறாங்க. இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு 33% ஒதுக்குகிறது. அது கரெக்டு. அடுத்தது, தொகுதி மறுவரையறைக்கு பிறகு பயிற்சிக்கு நடைமுறைக்கு வரும். இதுவும் கரெக்டு. அடுத்து 2வது ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, லோக்சபா மாநில சட்டமன்றங்களில் SC/ST ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு பொருந்தாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது பொருந்தும். 25 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். இதுவும் தப்பு. 15 ஆண்டுகள் அப்படின்னு வரும். ஆப்ஷன் பி. பார்த்தீங்கன்னா, 106வது சட்டம் 2023 மக்களவை மாநில சட்டமன்றங்கள் மற்றும் தேசிய தலைநகர் பிரதேசமான டெல்லியின் சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் 3/1 பங்கு பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது SC மற்றும் ST ஒதுக்கப்பட்டவை ஆகும். சட்டம் தொடங்கப்பட்டதை தொடர்ந்து நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளியிட பிறகு இந்த இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும். மேலும் இது 15 ஆண்டு காலத்திற்கு நீடிக்கும். அது டைரெக்டாகவே இருக்குது. அடுத்தது, கீழ்கண்ட பக்தியினை வாசித்து பின்வருவனவற்றை விடையளக்கும். உங்கள் விடை பகுதியை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும். பாலின வேறுபாட்டினை குறைப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். மற்றதெல்லாம் ஆப்ஷன்லாம் ரிலேட்டடாக அன்ரிலேட்டடாக வரும். இதுதான் சரியான விடையாக வரும். அடுத்த கொஷின், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் பற்றி கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இது ஒரு சட்டப்பூர்வ கழகம். இது கரெக்டு. அடுத்தது 3, இது
ஓர் பொது நிதி நிறுவனமாக இருக்கிறது. இதுவும் கரெக்டு. இது வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறதுன்னு வரும். இது தவறு. கூட்டுறவு அமைச்சகம் வரும். இது ஒரு தன்னாட்சி நிறுவனம் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆப்ஷனில் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நம்ம அதோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இது இந்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு சட்டப்பூர்வமான அமைப்புன்னு இங்கே ஒரு 2 கொஷின் வந்துருச்சிங்களா. 1963ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதன் நோக்கம் நாடு முழுவதும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு, அறுவடைக்கு பிந்தைய வசதிகள் ஏற்படுத்தும், விவசாயிகள் கூட்டுறவுகளை ஊக்குவித்தல், வலுப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகும். அடுத்தது பின்வரும் கூற்று மற்றும் காரணம் ஆகியவற்றை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்திய அரசமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. நீதித்துறை தனது நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது. இது தவறு. இது சரி. ரீசன் சரி, கூற்று தவறு. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொருத்தமற்றது எது? எஸ்ஆர் பொம்மை வழக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி, உன்னிகிருஷ்ணன் வழக்கு கல்வி உரிமை, நாகராஜ் வழக்கு இடஒதுக்கீடு. இது எல்லாமே கரெக்டு. பிரகாஷ் சிங் வழக்கு வந்துட்டு காவல்துறை சம்மந்தமானது, நீதித்துறை சீர்திருத்தம் சம்மந்தமானது அல்ல. இது பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சிங் குழு முதன்மையான பிரகாஷ் சிங் எதிராக 2006 உச்சநீதிமன்றம் தீர்ப்பை குறிக்கிறது. இந்திய ஒன்றியம் பிரகாஷ் சிங்கின் பொது நல வழக்கு அடிப்படையில் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க காவல்துறை சீர்திருத்தங்களை கட்டாயப்படுத்தியது. அடுத்து பெண்களுக்கு அதிகாரமளித்தல் என்பது சமூக நீதியின் ஒரு மூலக்கல் ஆகும். பணிபுரியும் பெண்கள் விடுதிகள், குழந்தை பாதுகாப்பு மையங்கள் மற்றும் பெண்கள் தொடர்பான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற முயற்சிகள் பணித்தொகுதியில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கேற்பதற்கான தடைகளை நீக்கி அரசாங்கம் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் துடிப்பான தொழிலாளர்களை வளர்த்து வருகிறது. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். இந்த மாதிரி புரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆப்ஷன் தான் போடுவோம். அவ்வளோதாங்க, பாலிட்டி கொஷின்ஸ் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.